ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இந்த வருடம் எல்லோருக்கும் நல்லபடியாக அமையணும்னு வேண்டிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி என்னோட இந்த சின்ன பூஜை ரூமு தான் க்ளீனிங் பண்ணுறது ப்ளஸ் பூஜை ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஓப்பன் ஸ்பேஸுங்கிறதுனால நிறைய தூசி படியும், அடிக்கடிக்கு என்னால் க்ளீன் பண்ண முடியாது, ரொம்ப டயர்டாகிடுவேன். அதனால் எப்போ முடியுமோ அப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி தமிழ் வருஷ பருப்புங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக டீப் க்ளீனிங், ரொம்ப இல்லை லைட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன். வாங்க பார்க்கலாம். இது ராஜராஜேஸ்வரியோட பெரிய படம். பூஜை படங்களை துடைக்கிறதுக்காக தனியாக ஒரு துணி வச்சுருப்பேன். அது பூஜைக்காக க்ளீனிங்காக மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா பூஜை படங்களுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ண ப்ரஷஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரேம்க்கு இடையில் மாட்டியிருக்க அந்த குங்குமம் இதெல்லாம் நம்ம டஸ்டெல்லாம் ஈஸியாக இது நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுட்டு க்ளீன் பண்ணுவேன். பொட்டெல்லாம் துடைச்சிட்ட பிறகு அந்த துணியிலே கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு ஃப்ரேமை நல்லா க்ளீனாக துடைச்சிடுவேன். எங்கள் பூஜை ரூம் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். வென்டிலேஷனுக்கு அந்த அளவுக்கு இடம் இல்லை. வெளியில் கிச்சனில் வர விண்டோவில் தான் வென்டிலேஷன் இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம ஊதுவத்தி சாம்பிராணியில் வரதெல்லாம் சீக்கிரமாக ஒற்றைப்படியும், அந்த பிளாக்லாம் மாறி வரும். ஸோ அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு தொடச்சிட்ருப்பேன். கீழே இருக்க 2 ஷெல்ஃபும் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். பூஜை ஷெல்ஃப் இல்லாமல் கீழே இருக்கிறதும் பாருங்கள், தண்ணி போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃப்ரேம்லாம் தொடச்சி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா பூஜை பண்ணுறப்ப போட்டு வைப்பேன். இது பார்த்திங்கன்னா கீழே ஷெல்ஃபில் இந்த வாட்டி கீழே ஷெல்ஃப்க்கெலாம் பேப்பருக்கு பதிலாக நான் ஷெல்ஃப் லைனர்ஸ் மாதிரி வாங்கி வச்சுருந்தேன். இது 10 மீட்டர்ஸு அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். நிறைய கலர் ரேஞ்சஸ்லாம் இருக்குது. நான் கிச்சன் ஷெல்ஃப்காக வாங்கினேன். இந்த வாட்டி பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுனால ஷெல்ஃப்லேயும் அதை போடலாம் அப்படின்னு போட்டேன். கொஞ்சம் டார்க் கலராக தான் நான் எடுத்தேன். ஏன்னா நமக்கு சீக்கிரமாக கரை தெரியாது, க்ளீனிங் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எடுத்தேன். பாருங்கள், ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது பூஜை பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். பூஜை பாத்திரமும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது நெக்ஸ்ட் டே தான் குங்கும மஞ்சள்லாம் வைப்பேன் நான் படத்துக்கெல்லாம். ஃப்ரைடே கோலம், சாக் பீஸ் ஆஸ் யூஷுவல், எப்பயும் சாக் பீஸில் போடுற மாதிரி போட்டிருக்கேன். ஒரு சின்ன நெய்வேத்தியம் வச்சு பூஜை முடிச்சாச்சு. இன்றைக்கி வருஷ பரப்புங்கிறதுனால நம்மளோட ட்ரெடிஷன் ஒரு தண்ணியில் கொஞ்சம் ஸ்வீட்காக நம்ம வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை, நான் சர்க்கரை போட்டிருக்கேன், வேப்ப கொழுந்து போட்டிருக்கேன், புளிப்புக்கு மாங்காய். இது 3 மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் வர எல்லா விஷயத்தையும் நம்ம நல்லபடியாக ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு நம்ம ட்ரெடிஷன். ஸோ அதுக்காக ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் இயர். டேக் கேர்.